நானும் நீங்களும் இங்கே பார்க்காவிட்டாலும் இந்த மலக்குமார்கள் போய் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், உனக்கு யா அல்லாஹ் இப்படி ஒரு அடியார்களை கண்டோம், அவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கேட்பானாம், மலக்குகளே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பானாம். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், மலக்குமார்கள், யா ரப் அவர்களுக்கு ஜன்னா வேணுமாம், அதனால்தான் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், அதனால்தான் அவர்கள் உன்னை ஜிக்ர் செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் ஜன்னாவை கண்டு விட்டார்களா, சொர்க்கத்தை கண்டு விட்டார்களா? யா ரப் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் கண்டால் என்ன செய்வார்கள்? யா அல்லாஹ் இதையும் விட அவர்கள் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள். யா ரப். அடுத்தது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் எதை விட்டு ஓடுகிறார்கள்? நரகத்தை விட்டும் விரண்டோடுகிறார்கள். யா அல்லாஹ் நரகத்தை கண்டு விட்டார்களா? இல்லை யா அல்லாஹ். நரகத்தை கண்டால் இதையும் விட அவர்கள் பயந்து தூரமாகுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியே அந்த பேச்சுவார்த்தை போகிற நேரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஹதீசுல் குதுசி. இப்படியெல்லாம் அல்லாஹ் பேசியதாக ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அவ்வளவு அல்லாஹ் இரக்கம். இப்படி ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தால் போதும் அல்லாஹ் வானலோகத்தில் எங்களை பற்றி பேசுவார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்போ அந்த சபையில வந்த எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவார், அந்த மஜ்லிஸில் அமர்ந்த அத்தனை பேருக்கும் நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யாரும் அந்த சபையிலே அவருடைய நண்பன் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் நண்பரை சந்திக்க வந்தார், அந்த மஜ்லிஸுக்காக வரவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், அவருக்கும் மன்னிப்பு உண்டு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான மஜ்லிஸுக்குடைய பெருமதி நம்முடைய ஜனாசாவை தூக்கியதுக்கு பிறகு நம்முடைய கபரிலே விசாரிக்கப்படுகிற பொழுது, மறுமையில் நமக்கு விசாரணை நடத்தப்படுகிற பொழுதுதான் இதனுடைய பெருமதி நமக்கு புரியும். அந்த வகையில் ரொம்ப சுருக்கமாக சூரா ஹதீத் 57வது அத்தியாயம் 22வது வசனத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லலான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல பொதுவாக முதல் விஷயம், குர்ஆனை பொறுத்தளவில் குர்ஆனை நம்ம ஓதிட்டு போகிறோம், அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. குர்ஆனை ஓதுற நேரம் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார். ஆனால் குர்ஆனில் எங்கேயும் காணோம் அஃபலா யக்ரவுனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை ஓத மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கல. ஓதுவதற்கு நன்மை உண்டு. ஆனா திருக்குர்ஆனை பொறுத்தளவில் அது வெறுமனே ஓதிட்டு போனா புரியாது. நிப்பாட்டி நிதானமா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன பேசுறான், இதுல என்ன சொல்ல வருகிறான் என்று அதை ஆய்வு பண்ணினால்தான் புரியும். ஒரு சாதாரணமா ஒரு கதை புத்தகத்தை அப்படியே வாச்சிட்டு போயிருவீங்க, அது உங்களுக்கு புரியும், இமோஷன்லாம் இருக்கும். ஆனா திருக்குர்ஆன் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுல அல்லாஹ் ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் சொன்னான், அதற்கு பிறகு அல்லாஹு ஸமது ஏன் சொன்னான், இது என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான், நின்று நிதானமா அதை ஆய்வு செய்வது. ஆய்வு செய்வதுன்னா என்ன? ஒரு பாக்டீரியாவை கொண்டு வந்து ஒரு வைரஸ் பார்த்தா இதுதான் பாக்டீரியா, இதால என்ன நடக்குது, அது ஆய்வு. திருக்குர்ஆனை பொறுத்தளவில் ஆய்வு செய்வது என்பது வெறும் வாசித்தால் புரியும் என்றா இதுக்கு ஆய்வு. ஆய்வுண்டா இதுக்கு முன்னாடி ஏன் இதை சொல்லப்பட்டுச்சு, இந்த ஆயத்து சம்பந்தமா இப்படி வருவதே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எந்த இடத்துலலாம் வருவது, அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுறான், இதுதான் ஆய்வு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஆய்வு பண்ண மாட்டீங்களான்னு கேட்கிறான். ஏனென்றால் இந்த முழு குர்ஆனையும் நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முழு குர்ஆனும் நமக்கு எதுக்கு? குர்ஆன் இருக்குது, இது ஓதினா நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் நிஜமாக இந்த குர்ஆன் என்றா ஒரு மேப். என்ன மேப்ண்டா, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு காட்டுற ரோட்டை தான் காட்டும். அதான் வழி. நேர்வழி நேர்வழி என்றமே 1000 வழிகள் இருக்கும். என் மனசு ஒரு வழி சொல்லும், இப்படிதான் வாழணும். இன்னொரு ஆள் இன்னொரு வழி சொல்லுவாரு, நான் நினைச்சதெல்லாம் பேசுவேன், நான் சொன்னா சரிதான். இப்படி எல்லாம் மனிதன் வாழ்ற இடத்துல அது ஒரு ரோட், அவருடைய ஷஹவாத், அவர் நினைக்கிறதெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான்டா, இல்லப்பா என்ன சந்திக்க வரணுமா, இதுதான் ரோட், இந்த ரோட்டில் வந்தாதான் காட்டலாம். யாரும் அந்த ரோட் எங்க இருக்குது, மெப் எங்க, அதான் உங்களுக்கு குர்ஆன். முழு குர்ஆனும் என்னண்டா, இதுக்கு முன்னாடி ஒரு அடியார் போயிட்டாரு, அவர் போன அடிச்சுவடுகள் இருக்குது, அவர் இப்படித்தான் அல்லாஹ்வை சந்திக்க போனார் என்ற கால் தடங்கள் இருக்குது.
அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இதுக்கு முன்னாடி பயணித்த ஒரு ஆளை நான் சொல்றேன். அவர் எப்ப சிரிச்சாரு அப்படி சிரிங்க, அவர் எப்ப அழுதாரு அப்ப அழுங்க, அவர் சுஜூது செஞ்ச மாதிரி சுஜூது செய்யுங்க. இப்படி பின்தொடருவது தான் நம்ம வேலை. இந்த மேப் எப்படி அல்லாஹ் காட்டுறான்டா, மூசா நபி போயிட்டாரு, அவர் கஷ்டப்பட்ட நேரம் என்ன செஞ்சாரு, அவருக்கு பலத்த சோதனைகள் வர்ற நேரம் என்ன பண்ணினார். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் வரலாறையும் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, அவங்க உம்மா பேர் என்ன, அவங்க வாப்பா பேர் என்ன, அவர் தம்பி பேர் என்ன, அவர் உம்மா எப்ப மௌத்தாகினாங்க, அதெல்லாம் வரவே வராது. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்றான். எனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த சூரா யூசுப்ல வாப்பா மட்டும்தான் வருவார். அப்ப உம்மா மௌத்தா? ஒரே ஒரு இடத்துல அவங்க உம்மா இருந்தாங்கன்னு வரும். இப்ப யூசுப் முடிகிற நேரத்தில், சூரா யூசுப் முடிகிற நேரம் சிம்மாசனத்தில் அமர வச்சாங்களே, அப்ப மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜா ஆயிட்டாரா, அவங்க சகோதரர்லாம் ஒன்று சேருவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் உம்மா மென்ஷன் ஆவாங்க. அந்த ஒரு முழு சூறாவிலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உம்மாவை மென்ஷனே ஆகாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா ஒரு புள்ளையோட வாப்பாட கேரக்டரை படிக்கணும்னா நீங்க சூரா யூசுஃபை பார்க்கலாம். ஒரு வாப்பா ஒரு புள்ள மேல எப்படி அன்பு வைத்திருப்பார், ஒரு புள்ள வாப்பா மேல எப்படி உண்மையான புள்ளையா இருந்தா எப்படி வைப்பாங்க, இதுதான் அவங்க முன்னாடி போனவங்க. இதான் பாடம். சூரா கசஸ் எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எடுக்கிறான்ல, நிறைய இடங்கள்ல பேசுறான். ஷூரால பேசுறான், தாகால பேசுறான், கசஸ்ல பேசுறான். கசஸ் எடுத்தீங்கன்னா யூசுஃபுக்கு ஆப்போசிட். அது எப்படி வரும் தெரியுமா, உம்மா மட்டும்தான் வரும். அப்ப வாப்பா இல்லையா, வாப்பா மௌத்தா? ஒரு புள்ளைய பறி கொடுத்து உம்மா எப்படி துடிப்பா, ஒரு உம்மா எப்படி நடப்பா, அவ கல்வி எப்படி இருக்கும், வாப்பா மென்ஷனே ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சூரா மரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க பிரசவத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு மெஹராப்ல கஃபலஹா ஜக்கரியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா அவங்கள பொறுப்பு கொடுத்துட்டாங்க மார்க்கத்துக்கு. யார் இவரை பொறுப்பு எடுக்கிறது என்பதுல ஒரு இது போச்சு. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவரை பொறுப்பெடுத்துட்டாங்க. பொறுப்பெடுத்து பள்ளிவாசல்ல வளர்றாங்க. வளர்ந்த அல்லாஹ் சொல்லிட்டான், கொஞ்சம் போங்க, கொஞ்சம் தூரமா காட்டு பிரதேசம் போங்க. போய் மக்களுக்கு மறைஞ்சு இருக்கிற நேரம் தான் பிரசவம், அதாவது அவங்களுக்குள்ள கருவு உண்டாகுது. அந்த டைம்ல ஒரு 10 மாசம் போயிருக்குமா, அப்பவெல்லாம் ஒரு பெண் எப்படி சாப்பிட்டு இருப்பா. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஒரு பெண் வளர்ந்தால் எப்படி இருக்கும், மிட்வைஃப் இருக்கல, பிரசவ வேதனையில துடிக்கிறா. பக்கத்துல உம்மா இல்ல, பக்கத்துல தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, யாருமே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரசவத்தை ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தின் அடிப்படையில் நடக்குது. அல்லாஹ் என்ன எடுத்து காட்டுறான்னா, அவங்க உம்மா பேரையும் சொல்லல, பாப்பா பேரை அந்த இடத்துல சொல்லல. நானா அந்த புள்ளைய பெத்தெடுக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்ணினேன், அதுதான் நீங்க பார்க்கணும். அந்த கவனிச்சு பாருங்க, உங்க ரப்பு எவ்வளவு இரக்கமானவன். அல்லாஹ் சொல்றான், மலக்கு அனுப்பினோம், தண்ணி தாவம் என்ற நேரத்தில் அவர் அழைச்சாரு, தண்ணி இருக்குது, அடியில ஊத்த உண்டாக்கினோம், ஈச்சப்பழ மரத்தை கொடுத்தோம், ஆட்ட சொன்னோம், அதுல இருந்து அப்படியே காய்கள் கீழே விழுந்துச்சு. ரொத்தபன் ஜனியா அல்லாஹ் சொல்றான், வஹுஸி இலைக்கு பிஜிஸின் நக்லத்தி துஸாகித் அலைக்கு ரொத்தபன் ஜனியா. புடிச்சு அந்த பிரசவத்துல போய் ஆற்ற டைம்ல அப்படியே கொட்டுது. குளிய வஷ்ரபி, சாப்பிடுங்க, குடிங்க, வக்கர்ரி ஐனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்னா, ஒரு பெண் அந்த கேரக்டரை கொண்டு வர நேரம் யாரையும் இல்லாம தனிச்சாக்குறான். இப்படி குர்ஆனை பொறுத்தல ஒவ்வொரு கேரக்டரா பேசும். நீங்க எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும், எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும், இதுல வெலாவரியா எங்க போய் கண்ட, இவர் வாப்பா பேர் என்ன, சுல்கர்ண என்ற அவர் யாரு, அவர் எங்க பிறந்தாரு, அவங்க வாப்பாட வாப்பா யாரு, எடுத்த சீருக்கே நம்ம என்ன பார்ப்போம் தெரியுமா, தம்பி பேர் என்ன, அவர் எப்படி மௌத்தா இருப்பாரு, அவர் எங்க அடக்கம் செஞ்சப்பட்டிருப்பாரு, அந்த கபர் எங்க பாக்கியலும் எங்களுக்கு அது 40 அடியா 80 அடியா தேவையே இல்லைன்றான்ல. ரப்பு என்ன சொல்ல வருகிறான் என்றால், இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் என்னை எப்படி தொடர்பு கொண்டார்கள், என்னோட எப்படி பேசினார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நிம்மதி வந்தது, இதுதான் சாப்டரே தவிர அவங்க பரம்பரையோ அது எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சப்ஜெக்டை தான் அல்லாஹ் முழு குர்ஆனிலும் சொல்கிறார். அந்த வகையில திருக்குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வோடு வைக்கிற உறவு, நம்முடைய அதாவது நாம் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறோமா தூரமாகிட்டோமா எங்க கல்வி சொல்லும். சில நேரங்களில் நாம் ரொம்ப நெருங்கி இருப்போம், எங்க கண்கள் கலங்கும், இறைவனோட நிறைய பேசுவோம். ஆனால் சில பொழுதுகளில் அல்லாஹ்வோட நான் ரொம்ப தூரமாயிட்டேனே,
என் தொழுகையில குஷூ இல்லையே, தொழுத மாதிரியே ஃபீலிங் இல்லையே, நான் ஓதினா ஓதலையா, ஓதலை நான் புரிந்து ஓதினேனா அவசரமா ஓதினேனா, என் மனசுல வேற வேலைகள் ஈடுபட்டு வேற விஷயம் ஓடிச்சா, நிஜமா இறைவனை நான் புகழ்ந்தேனா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்து இஷால சொல்றோம், யா அல்லாஹ் நீ மக்ரிப்ல எனக்கு இப்படி ஒன்று பண்ணினே, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு தான் எல்லா புகழும் யா அல்லாஹ். தேங்க்ஸ் பண்றோம் அல்லாஹ்க்கு. அர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ் எத்தனையோ பேரை கண்டேன், காலை இருக்கிறது நடக்க முடியல, அவங்க காலை எடுத்து வைப்பதற்கு இன்னொரு பின்னாடி அவர் வந்து எடுத்து போடும், கூட்டி போகணும், ஆனால் என் காலால் நடந்து வந்தேன், நீ இறக்க முடியும் நிறைவா. எங்க புள்ள குட்டியெல்லாம் சாப்பிட்டாங்க இன்றைக்கு, நீ ரொம்ப இறக்க முடியும் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இப்படி நம்ம அல்லாஹ்வோடு பேசணும். முனாகஷா முனாஜா, அல்லாஹ்வோடு பேசுவது தொழுகை. இப்படி பேசாமல் சில வேளை ஏதோ ஓதிட்டோம், அப்படி ஓதிட்டோம், ஓ அல்லாஹ்வோடு ரொம்ப தூரம் ஆயிட்டோமே. அந்த நெருக்கத்தை உருவாக்க என்ன வழி? போய் ஒருத்தட்டு கேட்கிறதா? இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் எப்படி நெருக்கத்தை உண்டாக்கிறாங்கன்னு குர்ஆன் பேசு. அவங்க எப்படி போனாங்கன்னு கவனிக்கணும். ஒரு வாப்பா புள்ளையோட எப்படி நடந்தா அதை படிக்கணும். ஒரு உம்மா எப்படி அது நடக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், நல்ல ஒரு கணவருக்கு கெட்ட ஒரு மனைவி கிடைச்சா என்ன ஆகும்? அதையும் குர்ஆன் சொல்லுது. நூ அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துல நல்ல விஷயங்களை பேசுறதோட கெட்டதையும் பேசுது. காஃபிர் மகன் கிடைப்பானா? மூமினுக்கு கிடைப்பான். அப்ப என்ன பண்ணணும்னு குர்ஆன் பேசும். அந்த வாப்பாவும் பிள்ளையும் பத்தி குர்ஆன் பேசும். அதனால திருக்குர்ஆன் என்பது இதுக்கு முன்னாடி போனவர்கள் அவர்களுடைய வரலாறுகளில் தேவையானதை, அவர்கள் எப்படி அல்லாஹ்வோடு உறவு வைத்திருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. இதுதான் ரொம்ப லேசான பாடம். வேற மாதிரி டெக்னிக்கலி பேசணும்னா ரொம்ப ஹார்டா போயிடும். இல்லப்பா, ஒரு கதையை சொல்லி இதுல இருந்து உனக்கு படிப்பு என் வாழ்க்கையில நடந்துச்சே, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வரும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு இதை சொல்லி தருகிறது. எது? அல்லாஹ்வை சந்திக்க போற ரூட். இப்ப இதுல முக்கியமான ஒரு பாடம், இந்த உலகத்துல முழு பேரும் ஒன்றை தேடுறாங்க, ஆனா தொலையுது கிடைக்குது, தொலையுது கிடைக்குது. என்ன? நிம்மதி, அப்புறம் சந்தோஷம். பெர்மனண்டா சந்தோஷமா இருக்கேலுமா ஒரு மனுஷனுக்கு? இல்ல. எல்லா நாளும் நான் சிரித்து கொண்டே இருப்பேன், முடியாது. இன்றைக்கு சிரிச்சா நாளைக்கு அழணும், நாளண்டைக்கு சிரிக்கணும். இல்லை, தியாரிலே ஆகப்பெரிய பணக்கார், எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான், அவர் எல்லா நாளும் சிரிப்பாரா? இல்ல. அவங்க வீட்லயும் ஜனாசா ஊழும், அவங்க வீட்லயும் நோய்வாய்ப்படுவாங்க, ஐசியூல கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்காக வேண்டி இந்த பெர்மனண்டா சந்தோஷம் கிடைக்காது. ஆனா நானும் நீங்கள் என்ன செய்யறோம்டா, எங்கப்பா அந்த சந்தோஷம் இருக்குதுன்னு எல்லாரும் யோசிக்கிறோம். என்ன பண்ணலாம்? நம்ம முக்காவாசி பேர் என்ன பண்றோம்னா, சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது எங்க? நாங்களா பிளான் பண்றோம். ஓஹோ, புள்ள குட்டி எல்லாத்தையும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போனா சந்தோஷம். நான் இல்லைன்னு சொல்லல, சந்தோஷம் தான். அவங்க எல்லாம் ஒரு பீச் கூட்டி போனா சந்தோஷம். ஓ, இப்படி கூட்டி போகணுமா இருந்தா என்ன பண்ணணும்? நிறைய பணம் இருக்கணும், அப்பதான் நிறைய வீசி செலவழிக்கலாம். அப்ப பணத்தை சம்பாதித்தால் எங்களுக்கு வேண்டிய நேரம் அவங்களை திருப்திப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம். அதனால் பணம் சம்பாதித்தால் சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறோம். வேற எதுக்கு நாங்க பணம் சம்பாதிக்கல? இங்க உள்ள எல்லாருக்கும் நாளை சாப்பிடுவதுக்கு உணவு இருக்கிறது, செல் இருக்குது. அடுத்த வருஷத்தை யோசிக்கிறோம், புள்ள குட்டியை பத்தி யோசிக்கிறோம். அதனால நிறைய பணத்தை எடுத்து வைக்கிறோம். என்றா ஐரோப்பாவில் பொதுவாகவே பேங்க் பேலன்ஸ் ஒரு 20 கோடி 30 கோடி வந்தா அந்த டாக்கெட்டுக்கு இயங்குவாங்க. அந்த இடத்துக்கு போனா பிரச்சனை வராது அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இது காணல் நீர். குர்ஆன் என்ன பேசுது தெரியுமா? அப்படியே தூரத்துல போறீங்க பிரயாணத்துல, ஒரு தண்ணி தெரியுது உங்களுக்கு, கிட்ட போய் பாப்பீங்க தண்ணியை காணோம். மறுபடி வானத்தை எடுத்துட்டு போவீங்க, தூரத்துல தெரியும், கிட்ட போய் பாப்பீங்க தண்ணியை காணோம். துனியாவுடைய வாழ்க்கையை குர்ஆன் சொல்லுது. நீங்க நினைச்சீங்களே அந்த சந்தோஷம், கிட்ட போய் பாப்பீங்க இன்னொரு பிரச்சனை கதவை தட்டிட்டே இருக்கு. யாரப் இதை முடிச்சா போதும், இதுக்கு மேல இல்ல, இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க பாப்பீங்க. அது முடிகிற கட்டம், இப்பதான் வாயில சிரிப்பு வருவது, இன்னொரு பிரச்சனை கதவை தட்டி கொண்டே இருக்கும். இப்ப இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுங்க. ஏனென்றா ஐரோப்பாவிலையோ வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கோ இந்த குர்ஆன் அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க நினைக்கிறாங்கடா, வாழ்க்கையில இந்த கட்டத்துக்கு போனா ஒரு டூர் போகணும், அதுக்காக வேண்டி 11 மாசமா கஷ்டப்படுவாங்க. ஏண்டா கடைசி 1 மந்த் அந்த வருஷத்துல முழுக்க டூர் போய் சந்தோஷப்படணும். 11 மாசமா காலை பகல் இல்லாம சந்தோஷப்படுவாங்க. அப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டு டூர்ல போவாங்க. அவங்க நினைச்ச சந்தோஷம் அங்க இருக்காது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு பேர் போதைக்கு அடிமையாறாங்க? இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா என்னமோ தலை குழம்புது, என்னமோ ஆகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப கவலையா நேத்து ஒரு சகோதரர் திருந்தோனும் என்று என்னிடம் வந்தார். நேற்று ராத்திரி 9 மணி, ஒரு 8:30 மணி இருக்கும். அவரோட பேசினேன். நல்ல பேசுறார். ஒரு 26 வயசு முஸ்லிம். அதாவது 2011 போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார். அதுக்கு பிறகு விட்டிருக்கிறார். இப்போ ஒரு கிழமையா விட்டிருக்கிறாரா என்ன எனக்கு ஏலாது. திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வருகுது. அவர் சொன்ன விஷயம் என்னண்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நீங்க நினைக்கிறீங்க இளைஞர்கள்லாம் எல்லாம் நல்ல மாதிரி இருக்கிறாங்கன்னு. அல்லாஹ் மீது ஆணேன்னு அவர் சொல்றார். அவர் இப்ப தூள் அடிச்சிருக்கிறார், ஐஸ் பாவித்திருக்கிறார். 26 வயசு, பார்க்கறதுக்கு அழகா நிப்பான். இவெல்லாம் தூள் அடிச்சாலான்னு பார்க்கலாம் இருக்கும். அப்படியான ஒரு கேரக்டர். அழுகிறார் வந்து. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரு சும்மா ஒரு ஆள் புள்ள இல்ல. அவரு ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து அவங்க வாப்பா மௌலவி, அந்த மாதிரி அவங்க சகோதரர்கள் மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் அவரோட நிறைய பேசினேன். ஏன் ஆரம்பிச்சுங்கன்னு கேட்டேன். எனக்கு கூட்டாளிமார்களோடு இருந்தா பிரச்சனை இல்லை, தனியே இருந்தா என்னமோ நடக்குதான். 16 வயசுல, இப்ப 26 ஆச்சு. தனியே இருந்தா தலை குழம்புதான். அப்போ ஒரு நண்பர்கிட்ட இருந்து இதை படிச்சாராம். அதுல இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தினாராம். எதை கேட்டாலும் அவர் குடிச்சிருக்கிறாராம். அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிருக்கிறேன். ஆனால் நான் சில நாட்களில் தஹஜ்ஜத் தொழுந்திருக்கிறேன். அதுதான் ஆச்சரியமா போச்சு. நான் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறேன். அந்த டைம்ல கிடைச்ச நிம்மதி எனக்கு இதுல இல்ல. எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். ஆனா நான் பார தாண்டி போனா, நேத்து என்னோட பேசிட்டே சொல்றாரு. நான் கொஞ்ச நேரம் சும்மா பேசிட்டு இருந்தேன். இப்ப உங்களோட பேசுறேன் தானே, வல்லாஹி கொஞ்ச நேரத்துக்கு கூட சொல்றாரு. இப்ப எனக்கு என்ன நினைவு வந்துச்சு தெரியுமா? 9 மணி தாண்டுது, பார் பூட்டிருப்பானே, பெட்டாசரின் திறந்திருப்பானோ, ஒரு பியர் அப்படி நினைக்கிறான். ஆனா ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறார். அல்லாஹ்வுடைய நல்லடிகள் அவர் ஒரு விஷயம் சொன்னார். உண்மையா வல்லாஹி அழாமல் இருக்க முடியாத அளவு கவலையா இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் கணிப்புப்படி எனக்கு தெரிகிற இளைஞர்கள் எல்லாம் இதில் தான் இருக்கிறாங்க. நான் வித்தும் இருக்கிறேன், நான் வியாபாரம் பண்ணியும் இருக்கிறேன். ஐஸை வாங்க வர்றவர்களோட வயசு உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு பெரியவங்க எல்லாம் வருவாங்க. அந்த அளவுக்கு அப்பதான் நான் கேட்கிறேன். அப்ப மற்ற சமூகம் வந்து இதுக்கு அவ்வளவு அடிமை இல்லை. எங்க புள்ளைகள் இப்ப வர்றதெல்லாம் இவ்வளவு அடிமையா? அவங்க போத்தல்ல தான் அடிமை. அது வேற, இது வேற. புகை சைட் வேற, குடி சைட் வேற. எங்க ஆட்கள் நிறைய அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இதுல அதிகமாக நிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான். இப்படி எல்லாம் வார இளைஞர்கள் வாயில வைக்கிறாங்க என்று நான் சொன்னேன். எனக்கு அதை பத்தி தெரியாது, அந்த சமூகத்தோட நான் இல்லை. உண்மையாக சொல்லுகிறேன், மிக கவலையாக இருந்தது. அவ்வளவு டேஞ்சர். அவன் சொன்ன விஷயத்தை பார்க்கிற டைம்ல அவ்வளவு பேரும், அதாவது அவருடைய, நான் ஊரை சொல்ல விரும்பல, அவர் சொல்றாரு அவங்க ஊர்களில் உள்ள உம்மாமார்கள் இப்ப என்ன சொல்றாங்களா, கேஜியோட நிப்பாட்டினா ஓகே, அதுக்கு மேல ஐஸ் ஹெரோயின் போனா பிரச்சனை. அதனால் அவன் சொல்றான், அதாவது நல்ல குடும்பத்திலே கூட என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்குள்ள அடிங்க, கேஜி அடிங்க, பரவாயில்ல, வெளியே போகாத மகனே, இந்த லிமிட் தாண்ட கூடாது என்பதற்கு அப்படி சொல்றவர்களும் இருக்கிறாங்கன்னு என்னோட பேசுறாரு. அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமூகத்துக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் இருக்குது, தெளிவான வழிகாட்டல். எல்லாரும் எதுக்கு ஒரு பெரிய பெரிய நீங்க ஃபேமஸ் கேரக்டர் எடுங்க, உலகத்துள்ள பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள், பெரிய ஆட்கள், பொருளாதாரத்தில் ஜாம்பவன்கள் பட்டியலை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலயும் தற்கொலை பட்டியல் அவங்க 2 பேர் வருவாங்க. சில பேர் தற்கொலை பண்ணிருப்பாங்க. இவன் தான் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாச்சு, ஏன் தற்கொலை பண்றான்? ஒரு பெரிய பணக்காரன் தற்கொலை பண்ணணுமா? இல்ல, பொருளாதாரம் அவனை நிம்மதியாக வாழ வைக்கல. நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய ஃபேமஸான நடிகர்கள், பெரிய பெரிய டான்ஸ் பண்றவன், அவன் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையா இருப்பான். ஏன் இவ்வளவு பெரிய பாடகர்கள், சல்லியும் இருக்குது, உலக புகழ் பெற்றவர்கள் எதுக்கு போதையில போனான்? அவன் லைஃப்ல அந்த எதனாலையும் அவனை திருப்திப்படுத்த முடியல. ஆனால் இந்த உலகத்தில் போதையில் இருந்த ஒரு சமூகம் அத்தனையும் விட்டு விட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து புரிந்து கொள்வதற்கு 6 வருஷம் போச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெசேஜை கேட்ட உடனே கவரப்பட்டு வந்தார்.
உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லி 6 வருஷமாக சொன்னார்கள். 6 வருஷமா ரசூலுல்லாவுக்கு அடிக்க திட்டம் போட்டவர், 6 வருஷமா ரசூலுல்லாவை கொல்ல திட்டம், அதாவது கொல்லண்டா ரசூலுல்லாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர், இப்படி எல்லாம் பண்ணினவர் 6 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் கையிலே அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த மாதிரி வங்கிகளை அல்லாஹ் கொடுக்கல. உலக பொருளாதார நிபுணர்கள்ட்ட போய் கேட்டால் புரியும் அந்த கணக்கு எவ்வளவு. ரோம பேரரசின் மொத்த சொத்து எவ்வளவு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் ஒரு ஆளால் தொடங்கி, மக்காவில் ஒரு ஆளால தொடங்கி 4 பேரோட இஸ்லாம் தொடங்கல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கூப்பிட போக்கல அவர்கள்லாம் யாரா இருந்தாங்க? பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ரசூலுல்லாவோட விளையாடினவங்க இருந்தாங்க, பக்கத்து வீட்டார்கள் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேற எந்த விதத்திலையும் டாக்டர் அப்படின்னு சொல்லல, சாதாரணமா அவரோட விளையாடினவர்கள், வியாபாரம் பண்ணவர். ஓ பிசினஸ்மேன், எங்களுக்கு தெரியுமே இவரே, சந்தையில நடந்து போவாரே, அப்படி தெரிந்தவர்கள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாவுக்கு வேற எந்த பொசிஷனும் இருக்கல. அல்லாஹ் ரொம்ப கீழே இருந்த ரசூலுல்லாஹ் எடுத்தான். அந்த மக்களுக்கு என்ன தெரியும்? இவருக்கு எழுத தெரியாதுன்னு தெரியும், எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது என்று தெரியும். வேற என்ன தெரியும்? இவர் வாப்பா இல்லாம வளர்ந்தவர் என்று தெரியும். வேற என்ன தெரியும்? இவர் ஆடு மேய்த்தவர் என்று தெரியும். வேற என்ன தெரியும்? இவருக்கு தாத்தா தங்கச்சி இல்லைன்னு தெரியும். இவருக்கு நானா தம்பி இல்லைன்னு தெரியும். இவரை வளர்த்தவரும் மௌத்தாகி விட்டார். இவர் 40 வயசு ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். அதையும் சில ஊர்களில் கேவலமா தான் பார்ப்பாங்க. ஒரு கன்னி கிடைக்கல போல, என்ன இவ்வளவு வயசு உள்ளவரை முடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இதான் தெரியும் அவங்களுக்கு. அவர் பல்கலைக்கழகம் போகல, அவருக்கு ஒண்ணுமே அந்த மாதிரி எழுத்தறிவுன்னா தெரியாது. அந்த ஒரு ஆள் வந்து நான் நபி என்று சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தான் நபி. உங்க பக்கத்து வீட்டால் வந்து நாளை கதவை தட்டி நான் தான் நபி என்றா பார்த்துட்டு மூளை சரியில்லை போல நீங்க சொல்லுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் அந்த ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் நேரடியா கையில கொடுத்து இதை காட்டுங்க, எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. ஒன்னும் கொடுக்கல. நபியே, உங்க சிரிப்புத்தான் அடையாளம், உங்க பேச்சுத்தான் நீங்க நபி என்பதுக்கு அடையாளம். எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொன்றை எல்லாம் கொடுத்தான். இதை எடுத்து போங்க ஈசா, இதை எடுத்து போங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுக்கு சொன்ன உங்க வாழ்க்கை தான் நபித்துவத்துக்குரிய அடையாளம். நீங்க நேர்மையா நடந்தவர், பொய் சொல்லவே சொல்லாதவர். சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லாத நீங்க அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவீர்களான்னு அவர்கள் யோசிப்பார்கள். நீங்கள் அல்லாமீன், நீங்கள் அசாதிக். உலகத்தில் உங்களை மாறி ஒரு ஹைர், அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக சிறந்த படைப்பு. அவருடைய பண்பு, அடக்கம், ஒழுக்கம், நேர்மை, நியாயம் இஸ்லாத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அவருடைய படிப்பில் எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கவில்லை. அவர்களை பார்த்து இதுக்கு பிறகு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்க பக்கத்து வீட்டாலே அவங்க மகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ். பாப்பான்னு பேசல, அவங்க மனைவி பேசினாங்க, யா நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அவரோடு இருந்த ஃப்ரெண்ட், அவருக்கு வயசு மூத்தவர், யா ரசூலல்லாஹ் என்று பேசினார். அவருக்கு பக்கத்து வீட்டார், யா ரசூலல்லாஹ். மக்காவுடைய வாழ்க்கை மாறியது. ரசூல் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள். என் பக்கத்து வீட்டால் இல்ல, அல்லாஹ் அத்தனையும் மாற்றினான். அவர் கையில் எதுவுமே இருக்கவில்லை. ரப்பு அவர் கையில் வேற எதையும் கொடுக்கவில்லை. ஒருவராக அவருக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். அந்த மக்கள் கையிலே அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா சொத்தையும் இஸ்லாத்துக்காக போட்டார்கள். எப்படி இஸ்லாம் வளர்ந்துச்சு? நானும் நீங்களும் பல வருஷமாக பேசுறோம், பல ஆண்டுகளாக பேசுறோம். திஹாரியிலே ஒரு எல்லையை தாண்டி எங்களால் போக முடியல. எங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு பண்பாடை வளர்க்க எங்களால் முடியவில்லை. ஹுஸ்னுல் ஹுலுக், நட்பண்பை எங்களுக்கு வளர்க்க முடியல. எங்க கல்வியில் அடுத்த சகோதரனை பத்தி நல்ல நினைப்பதற்கு உருவாக்க முடியல. ஜமாத்துகள் என்று உருவாக்கி இருக்கிறோம். சஹாபாக்களை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். அடுத்த சகோதரனை பத்தி பேசக்கூடாது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை கூட நாம் உருவாக்கல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஹிலியத்தில் உச்சக்கட்டம். இன்றைக்கு நீங்க காணாத விபச்சாரம் அங்க நடந்தது. ஏன்னா இங்க விபச்சாரம் செய்தால் லீகலி உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் மக்கத்து பள்ளத்தாக்குல தலைவர் இல்லை,
தலைவர் இல்ல. அபூஜஹல் உத்தியோகபூர்வமா நீங்க ஜஸீரத்துல் அரபுல யாரு ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல? நோ பிரசிடென்ட். எந்த பிரசிடென்ட்டும் இல்ல, எந்த சட்டையாப்பும் இல்ல. கோத்திரம் கோத்திரமாக பிரிந்திருப்பார்கள். இந்த கோத்திரத்துக்கு அந்த கோத்திரம் அடித்தால் இந்த கோத்திரத்திலிருந்து அங்க போவாங்க அடிக்க. இதுதான் அங்க நடந்தது. இதுதான் எங்க சட்டையாப்பு. இவர் தான் எங்க அரசியல். ரோம பேரரசில் ஜனாதிபதி இல்ல, பேரரசுக்குரிய பெரும் சீசர்கள் இருந்தார்கள். ஈரானிய பாரசீகத்தில் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஜஸீரத்துல் அரபை பொறுத்தளவில் அவர்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்த கோத்திரம். அதனால நீங்க விபச்சாரம் செஞ்சிருந்தா உங்களோட தட்டி கேட்க யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல நீங்க குடிச்சா உங்களை ஃபைன் பண்ண யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, வேண்டியதை விரும்பியதை உங்களுக்கு செய்ய இயலும் என்று இருந்தால் இன்றைக்கு நடக்கிற தீமை இதை விட 10,000 மடங்கு தலை விதித்து ஆடும். இவ்வளவு சட்டம் போட்டு, இவ்வளவு சிசிடிவி வச்சு, இவ்வளவு இறுக்கமாக வச்சு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் நடத்தப்படுது. இப்படியெல்லாம் இருக்கிற டைம்லயே இவ்வளவு பிரச்சனைண்டா இது எதுவும் இல்லாத ஒரு காலத்தை யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ள பூந்தி என்ன செஞ்சுட்டு போயிருவான். யார்பா கேட்க? நான் அபூஜஹல் என்ன பண்ண போறேன்? மக்கத்து பள்ளத்தாக்கல உமையா ஃப்ரெண்டுனா நான் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க நீதி இருக்கவில்லை. பெருமானார் வந்த உடனே பரம்பை எடுத்தாரு இல்லை. இந்த வேதத்தின் அற்புதம். ஒரு சமூகம் மலர்ந்தது. மழை பெஞ்சா அந்த மலைகள் என்ன நடக்கும்? அந்த பெரிய மழை பெய்யும் மலையகத்தில் ஆறுகளை எல்லாம் நிரப்பும். அந்த ஆறுகள் அழகாக கிராமங்களுக்குள்ளால ஓடி போய் கடல்ல சேரும். அத்தனை கிராமங்கள் உள்ள மக்களும் மலையகத்தில் பெய்ந்த மழையால் அவர்கள் பயனடைவார்கள், விவசாயம் பண்ணுவார்கள். இஸ்லாம் என்ற மழை பெய்ந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதாவது அன்றாதபுரத்துக்குள்ள கிராமங்கள் நீங்க பெயரிப்பீங்களோ தெரியாது. அதாவது இலங்கையில் 963 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளால் 800க்கு மேற்பட்ட பாடசாலைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த ஆசிரியர்களோட நான் பேசியிருக்கிறேன். அப்படி சில கிராமங்கள் இருக்கிறது. இங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருப்பார்களா? அல்லாஹு அக்பர் என்ற அசான் ஒலிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் அரபு தேசத்தில் தொடங்கிய மார்க்கம் ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மழை பெஞ்சா எப்படி எல்லாம் போகுமோ, இந்த நாட்டில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஹிதாயத் பெற்ற அடியார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எங்களுடைய முயற்சி நினைக்கிறீங்களா? உங்க முயற்சி நினைக்கிறீங்களா? ரப்பு எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். இந்த ஹிதாயத்தை தான் குர்ஆன் முழுக்க வளர்க்குது. இதனுடைய பெருமதி என்ன, இதனுடைய சுவை என்ன, இதனுடைய டேஸ்ட் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால இந்த ஹிதாயத் அதுக்கு கவரப்பட்டால் உமர் பின் கத்தாபுக்கு அல்லாஹ் ரோம பாரசீகத்துடைய முழு கருவூலம், அந்த கருவூலம் கொஞ்சம் நெஞ்சது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த வரலாறுகள் படித்தால் இஸ்லாம் நல்ல புரியும், நல்லவே புரியும். ஏனென்றால் அமெரிக்காவுக்குரிய சொத்து எவ்வளவு? அது வல்லரசு இல்லை. ரஷ்யாவுக்குரிய சொத்து எவ்வளவு? ரோம பேரரசு என்பது 1000 வருஷமாக உலகத்தில் வல்லரசாக இந்த நாடு. 100 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 1000 வருஷம். ரோம பேரரசு என்றால் சீசர்களுடைய காலம். உலகத்தில் அவர்கள் கையில் தான் ஆயுதம் இருந்தது. அது எல்லாம் இஸ்லாத்தின் கையில கிடைச்ச உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் என்ன மாளிகையில வாழ்ந்திருப்பார் நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய மாளிகையில. திரும்ப அவர் அந்த சொத்தை கிட்டவும் போகல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கேட்கிறான், அபூதல் கிஃபாரியோட போகிறேன் நான் நினைக்கிறேன். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி உஹது மலை, அது ஒரு தங்க கலர்ல இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா இந்த மலையை தங்கமா மாத்தி தரட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேண்டாம். அப்படி மாத்தி தந்தாலும் 3 நாள் அந்த ரசூல் பணத்தோட வாழ்ந்தவர். 25 வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்ச டைம்ல ஹதீஜா அம்மாவுக்கு போட்டி போட்டு நிற்கிறார்கள் கணவர். அவ்வளவு சொத்து. ரசூலுல்லாஹ் நல்ல வியாபாரி. அவ்வளவு சொத்தையும் இஸ்லாத்துக்கு பிறகு கொடுத்து ஒத்த உடுப்போட போனவர் ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்டான், தரவா? ஹைபர்ல எக்கச்சக்கமா கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலங்களில் கிடைச்ச கனிமத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அவ்வளவு சொத்து பெருமானார் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், என்ன 100 கொடுக்கிறாரா? 100 ஒட்டகம் எடுத்துட்டு போங்க. இன்னொரு கோத்திரம் 200 எடுத்துட்டு போங்க.
அவர் வீட்டில் எதையும் அவர் எடுத்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், பிராக்டிகலி உலகம் திகைத்து பார்க்கிறது பெருமானாரை. அவர் வார்த்தையால் சொல்லவில்லை, என்னையும் உங்களை மாதிரி பேசவில்லை, நடந்து காட்டினார். அதுதான் அற்புதம். அந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் நேர்வழி அந்த ஸ்டெப்ல போனாங்க. நாங்க இப்ப அவங்களை பின்தொடரணும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி போன அடியார்கள் அவர்கள் போன ரூட்டை சொல்லிட்டா, இப்ப ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்குள்ள வேலை குர்ஆன்ல. சரி, அந்த வகையில நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்டா, அந்த டேஸ்ட் அனுபவிச்சா ஏன் உமர் பின் கத்தாப் திரும்பல? உலகத்துல 3-2 அவர் கையில, 3-2. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜசீரத்துல் அரபை விட்டு பிரான்ஸ் உடைய போர்டரை தட்டுது முகமது பின் காசிமுடைய காலத்தில். ஐரோப்பா இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது, இந்தியா இஸ்லாத்துக்குள் வருது. இப்படி எல்லாம் வருவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. போஸ்டர் ஒட்டல்ல, ஹேண்ட்பில் கொடுக்கல, ரேடியோ இல்ல, ரப்பு வளர்க்கிறான். நான் கேட்கிறேன், இப்படியெல்லாம் உமர் பின் கத்தாப் கையில கொடுத்த பிறகு ஏன் அவர் சொத்தை விரும்பல? அங்க என்னமோ ஒரு வேற டேஸ்ட் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறுகிய நேரத்துக்குள்ள இந்த ஆயத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா கேளுங்க. அதாவது இஸ்லாம் அது தனி சுவை, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை தனியானது. அது முஃமின்கள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் போலியானவர்களாக இருந்தால், வெறும் நடிப்பதுக்கு இஸ்லாத்துக்குள் இருந்தால், நிஃபாக் எங்களிடம் இருந்தால், வல்லாஹி அந்த சுவை எங்களுக்கு விளங்காது. அது ஒருபோதும் நாம் சுவைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சுவையை அனுபவித்தவர்கள் திரும்ப அவர்கள் துனியாவின் பக்கம் சாய மாட்டார்கள். துனியா அவர்கள் காலுக்கடியில் இருந்தாலும் தூக்கி வீசிவிட்டு அவர்கள் அந்த சுவையை நோக்கி போவார்கள். வல்லாஹி இது வரலாறு நெடுகிலும் நடக்கிறது. சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஊன்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். தாபிஊன்கள் இருந்து, இமாம்கள் இருந்து அவர்கள் ரசித்தார்கள், ருசித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அல்லாஹ் சொல்றான், கல்பு தான் இந்த துனியாவில் உள்ள ஆகப்பெரிய விஷயம். என்ன கல்பு? இந்த கல்புல நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் மனசு உடைஞ்சிடக்கூடாது. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த சொத்தெல்லாம், எப்பையும் நான் கவலைப்படக்கூடாது. இல்லை, இன்னொரு பாஷையில சொன்னா, என் மனசு உடைஞ்சிடக்கூடாது. என் வைஃப் என்னோட பேசணும், என் மனசு உடைஞ்சிடக்கூடாது. என் பிள்ளைகள் என்னோட பேசணும், என் மனசு உடைஞ்சிடக்கூடாது. என் வியாபாரத்தில் என்றைக்குமே மனசு உடைஞ்சிடக்கூடாது. என் ஃபேமிலியில நடக்கிற எந்த பிரச்சனையும் என் மனசு உடைஞ்சிடக்கூடாது. வல்லாஹி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த துனியா டிசைன் பண்ணப்பட்டிருக்குது மனசு உடையிற மாதிரி. இந்த துனியாவுல உடைய கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா பிழையான அட்ரஸ்ல வந்திருக்கிறீங்க. இந்த துனியாவுல எனக்கும் உங்களுக்கும் இல்ல, ஜனாதிபதிமார்கள் மனசும் துண்டு தூளாகிரும், உடைஞ்சிட்டே இருக்கும். இந்த துனியா அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் மனசு உடைய கூடாது என்று எதிர்பார்த்தால் அப்படி ஒரு நாள் வராது, வரவே வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்ல நான் 100% நிம்மதியா இருக்க போறேன், அப்படி வராது. நிம்மதி வரும், இல்லாம போகும். எப்படி ஹார்ட் பீட் ஆகும், இசிஜி எடுத்து பார்த்தோம்னா மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் போற மாதிரி நிம்மதியும் சந்தோஷம் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் போகும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். சாதாரண ஒரு பணக்காரர்கள் பார்த்து ஏழைகள் நினைப்பாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, 4 வாகனம், பெரிய வீடு, இதை மாதிரி எங்களுக்கு இருந்தாலும் நாங்க இதாக்க மாட்டோம், இது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் பெரிய பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த வீடுகளுக்குள் போனால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் நிறைய விஷயங்களை அந்த மாதிரி பணம் படைத்தவர்களோட பழகிற வாய்ப்பை எனக்கு தந்திருந்தார். அந்த வீட்டுகளுக்கு போனால் அந்த குமுறல்கள், ஒரு ஏழையை விட கவலையான சம்பவங்கள் அந்த வீட்டுகளில் நடக்கும். பெரிய பணக்காரன், பெரிய சொத்தை எல்லாம் கொடுத்திருப்பான், எக்கச்சக்கமானவர்கள் என்னை அணுகி இருக்கிறார்கள். அப்படி என்ன, வீட்டுக்கு போனா புள்ள இல்லை, அவருக்குள்ள ஒரே கவலை, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், ஒரே ஒரு புள்ள இருந்த சொத்துக்கு வாரிசா, அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்ல அவருக்கு போனா என்ன கவலை, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு ஆளோட புள்ளைய பார்க்கிற நேரம், ஒரு வழிமால போற நேரம், குடும்பம் சேர்ற நேரம், அவங்க பிள்ளைகளை கொஞ்சிற நேரம், எனக்கென்று ஒரு புள்ள, என்ன வாப்பான்னு சொல்றதுக்கு ஒரு புள்ள வரமாட்டிச்சாண்டு ஏங்கி தவிப்பார்கள். அந்த வேதனை புள்ள உள்ளவர்களுக்கு விளங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னொரு ஆள்கிட்ட போய் பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்களை கண்டிருக்கிறேன். அதுல ஒரு சகோதரனுக்கு நல்ல ஞாபகம், பெரிய சல்லிக்கார், அவருக்கு நிமிடத்துக்கு நிமிடம் அக்கவுண்ட்ல சல்லி உழுற அளவுக்கு பெரிய வியாபாரி. அவர் சும்மா தான் இருப்பார். அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறார். கார்மெண்ட்ஸ்ல அவர் ஒரு இடத்துக்கு இது பண்ணிருக்கார், பெரிய கார்மெண்ட்ஸுக்குரிய உரிமையாளர். என்ன, அவர் வீட்டுக்கு போனா ஒரு தடவை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், அவரை காணல, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் வலிமா,
அவரை காணல. ஆனா கொஞ்சம் லேட் ஆகி நான் வர்ற டைம்ல வர என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் வைஃப் போன போறதான் நான் வரணும். ஏன்? அவருக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருந்தா அதுல ஒரு புள்ள ஆட்டிசம், டவுன்ஸ். உலகம் எங்க போய் கண்டெய்னர் கணக்கில் சல்லியை வச்சு அந்த சல்லியை டாக்டர்ஸ்மார்களுக்கு கொடுத்தாலும் அதுக்கு மருந்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பணக்கார வீடுகள்ல 4 புள்ளையில ஒரு புள்ளை, 5 புள்ளையில ஒரு புள்ளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகம் எங்கும் சுத்தி பார்க்கிறார்கள், அதுக்கான மருந்து மாத்திரை இல்லவே இல்லை. டவுன்ஸுக்கு மருந்து இல்லை, எச்சி வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கண்டிருப்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு எங்கேயுமே மருந்து இல்லை. அவருக்குள்ள கவலை என்ன தெரியுமா? மற்ற பிள்ளைலாம் துடிச்சிட்டு போற நேரம் இவர் மட்டும் இப்படி இருக்கிறாரே. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் புள்ளை என்றால் எப்படி வேதனை வரும் என்பதை நீங்க தாய் தகப்பன் அடிப்படையில் வச்சு பாருங்க. உங்க புள்ள கொஞ்சம் ஐசூல இருந்தா எவ்வளவு வேதனை வரும். இன்னொரு வீட்டுக்கு பாக்குறோம், சரிப்பா அவருக்கு தான் புள்ளை இல்ல பிரச்சனை, இவருக்கு தான் புள்ளை இல்ல, சரி இந்த பணக்காரருக்கு புள்ளையும் கொடுத்துட்டான்ல, இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நெஞ்சு அடைக்கிற மாதிரி வருவது, பாப்பா மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஏதோ போதை பொருள் கடுமையாகிறான், தூக்கம் போகுது இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நேத்து பேசினேன் சவர், அவங்க ஊரு வேற, எல்லாத்தையும் விட்டு போட்டு கொழும்புக்கு வந்திருக்கிறாங்க. கூலி வீட்டுல மகனை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த சூழல்ல நாசமா போறானா, வாழ்க்கையை இழக்கிறார்கள். அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி போதைக்கு அடிமையானா கண் கலங்குறாங்க. இவனை பெத்து போட்டது ஏனென்று நினைக்கிற அந்த அளவுக்கு பாப்பமார்கள் பேசுற அளவுக்கு எல்லாம் சில ஊடுகள்ல பிரச்சனையே. இந்த பிரச்சனைக்கு பணம் தீர்வு கொடுக்குமா? சில வேளை பணம் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிச்சு, பணம் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில வீட்டுல போய் ஏழை வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கும்? எனக்கு ஒன்றுக்கு 4 புள்ள 8 புள்ளன்னு பால்மா கொடுக்கறதுக்கு நாளைக்கு பிச்சு என்ன பண்றது? கேட்கிற டைம்ல அத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும், பஸ் ஃபேர் கொடுக்கணும், 3 வீல் அனுப்பணும், ஸ்கூல் புக் வாங்கி கேட்கிறாங்க, மண்டைய பிப்பார். அவருக்குள்ள பிரச்சனை பொருளாதாரம், பொருளாதாரத்தை கொடுத்தவங்களுக்குள்ள பிரச்சனை வேற. இன்னும் சிலவங்களுக்கு அல்லாஹ் தார்மாரா கொடுக்குறான். நவலோக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா, சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா கையில ரிப்போர்ட் இருக்கும். ஸ்கூல்ல கொடுக்குற ரிப்போர்ட் இல்ல, 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள எவ்வளவு காலம் வாழ்ற ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட். டாக்டரோட 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு காட்டுறவங்க, ஒன்று கிட்னில ப்ராப்ளம், ஒன்று ஹார்ட்ல ப்ராப்ளம், ஒன்று வேற எங்கேயாவது ப்ராப்ளம். அவர்கள் வாழ்க்கையில் இது மட்டும் இல்லைண்டா நான் என்னெல்லாம் இளமையில யோசிச்சிருப்பாரு. அதை சாப்பிடணும், இந்த நாட்டுக்கு போய் இதை சாப்பிடணும், இந்த நாட்டுக்கு போய் அதை சாப்பிடணும், அதுக்காக நிறைய கற்பனை கோட்டைகள் கெட்டிருப்பார். பணத்தை கொடுக்கிற டைம்ல அல்லாஹ் நாக்குக்கு முடிச்ச போட்டு கொடுத்திருப்பான். சீனியா வேணான்பாங்க, உப்பா வேணான்பாங்க. சீனியும் உப்பு இல்லாட்டி டேஸ்டே இல்லாம போயிரும். எவ்வளவு பெரிய அற்புதமான பிரியாணியில உப்பு போடாட்டி பெரும் பெரும் பணக்காரர்கள் கிட்ட கூட அதை நுகராமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தண்டனை என்று பேசவில்லை. இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் கொடுத்து போட்டு புஃபே சாப்பாடுக்கு போனால் இன்றைக்கு நிறைய மீது. ஏண்டா இன்றைக்கு நாம முக்காவாசி பேர் நோயாளிகள், எங்களால சாப்பிட முடியல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் சாப்பிடுற 4 பேரை பார்த்து ஓஹோ சாப்பிடுறானே என்று அந்த இடத்தில் நிம்மதி இழக்கிற 4 பேரும் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? இந்த துனியாவில் சரியப்பா சந்தோஷமா ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போவோம் என்று போவார்கள். போய் வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆகி வாப்பாவுடைய கால் வெட்ட வேண்டும் என்ற சிச்சுவேஷன். சந்தோஷம் என்று எங்க போறோமோ கவலையை தூக்கி கொண்டு வரோம். அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் என்பது இந்த பணத்திலேயோ நீங்க நினைக்கிற வியாபார அந்தஸ்திலேயோ எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் அந்த ரகசியத்தை பேசுறான், அந்த ரகசியத்தை பேசுறான். ஏலமு 57வது அத்தியாயம், ஏலமு அன்னமல் ஹயாத்து துனியா லஇபுன். அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், கவனமா கேளுங்க. அல்லாஹ் கவனமா கேளுங்கன்னு குர்ஆன்ல சொன்னா எல்லா வேலையும் விட்டுறணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரொம்ப டீப்பா கேட்கணும் என்று அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா விசுவாசிகளே, கைகளை கெட்டிரும். யா அல்லாஹ் நீ என்னோட பேசுறாய். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, யா பனி ஆதம். அல்லாஹ் ஒவ்வொரு டோன்ல பேசுவான், ஒவ்வொரு மாதிரி பேசுவான். அலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா, துனியா துனியா துனியா. துனியாண்ட அரபுல என்ன அர்த்தம்? ஆக தாழ்ந்த இடம். இங்க உங்களுடைய நடவடிக்கை, நீங்க நடக்கிற விதம், நீங்க தர்மம் கொடுக்கிற விதம், உங்க தரஜாத்தை ஏத்தி 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 போய் மேல
ஆக உச்சியில அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். ரஃபீக்குல் ஆக உச்சியிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் என்ன கேட்டாங்க? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்கள் தாழ்ந்த இடத்துல இருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது ஆக உயர்வான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயர்வான இடத்தை நோக்கி கேட்கிறோம். அந்த உயர்வை இந்த உலகத்தில் தரக்கூடியது பணமோ அந்தஸ்தோ செல்வங்களோ எதுவும் இல்லை, நம்முடைய மார்க்கம். தொழுகை நமக்கு தரும். தொழுகை என்பது சாதாரணமா சின்ன விஷயம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்க்கு சாதாரணமா கொடுங்க, நபியே சுபஹ் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத் தொழுந்துருங்க, இவ்வளவுதான். எந்த நபியும் போகாத இடம், எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்ட் இன்றைக்கு நாங்கள் இஷா தொழுந்து முடிச்சோமே, இதுதான் உலகத்தில் ஆக பெரிய கிஃப்ட். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் போறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு. உங்களுக்கு தெரியும், மிஅராஜ் சிதறத்துல் முன்தஹால அவர் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை, நான் போனதும் இல்லை, நீங்க தான் போகணும். அல்லாஹ் உங்களை கூப்பிடுறார். ஒரு மனிதனும் போகாத, எந்த மலக்கும் போகாத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லை போடப்பட்ட இடத்துக்கு மேல ஒரே ஒரு மனிதர் மட்டும் போனார். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நான் கதையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க ஆயிஷா, நான் யா ரசூலல்லாஹ் மேல போயிட்டீங்களா? அல்லாஹ் பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? இல்ல ஆயிஷா, உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, நானும் பார்க்கல ஆயிஷாண்டான். அல்லாஹ்வோடு பேசினேன். அல்லாஹ் எதுக்கு அவ்வளவு மேல எடுத்தான்? மலக்குமார்களுக்கு அதுக்கு மேல போகலாது, எந்த படைப்பும் போகாத இடத்துக்கு அல்லாஹ் எதுக்கு எடுத்தான்? அஸ்ஸலா அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய தரப்பு தொழுகை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உம்மத்தில் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பெரியவர்கள், இந்த தொழுகை எல்லாத்தையும் மாற்றும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், கெட்ட தீமையான மானக்கேடான அத்தனை விஷயங்களும் தொழுகை தடுக்கும். நஜமா தொழுந்திருந்தா காமு குசாலா, சோம்பேறி மாறி தொழுவார்கள் முனாஃபிக்கள். அது தொழுகையே இல்லை என்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். என்ன தொழுபவருக்கு கேடு உண்டாகட்டுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஹூன், அவர் தொழுததெல்லாம் 4 பேர் பார்க்க சொல்லணுமே, நான் அப்படி தொழுகையாளி அல்லது பொடுப்போக்க ஏதோ தொழணுமே. அல்லாஹ்வோட பேசுறோம், ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம். இந்த ட்ரைனிங் எதுக்கு தெரியுமா? மறுமையில் மஹ்ஷரில் அல்லாஹ்வோட முன்னாடி நிக்கிறதுக்குரிய ட்ரைனிங். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்போட பேசுறோம், ரப்பை பார்க்காமல். அந்த உறவு